கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இடைநிலை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடந்த 12ஆம் தேதி கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டதோடு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பள்ளியின் ஆசிரியர் நடராஜன் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறியுள்ளனர். இதுகுறித்து ஆசிரியர்கள் கீதா, சியாமளா ஆகியோரிடம் தெரிவித்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 6ஆம் தேதி மாவட்ட கல்வி அதிகாரிக்கு தலைமை ஆசிரியர் ஜமுனா தகவல் அளித்ததாகவும் அதன் பேரில் ஆசிரியர் நடராஜன் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து தலைமை ஆசிரியர் ஜமுனா, மூத்த ஆசிரியை சண்முக வடிவு ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் எதுவும் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் நடராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் 2வது முறையாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இவ்விவகாரத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தலைமை ஆசிரியர் ஜமுனா, மூத்த ஆசிரியர் சண்முக வடிவு, ஆசிரியர்கள் கீதா மற்றும் சியாமளா ஆகியோருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது.